எலக்ட்ரிக் டிராஃபிக் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம புதுசாக ஒரு கஸ்டமருக்கு செஞ்சுருக்க 2.1 ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு சீரியஸான டிஸ்கஷனாக இருக்க போகுது. அடிஷ்னலாக நம்மக்கிட்ட ஓன் சப்வூஃபர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரேட்டு மார்க்கெட்டை விட ரொம்ப கம்மியாக இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ரைஸ் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம செஞ்சுருக்க இந்த 2.1 ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா 2.1 ஆம்ப்ளிஃபையரில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு நீடட் ட்ரான்ஸ்ஃபார்மர், பவர் சப்ளை, என்ன பவர் செக்ஷன் போர்டு யூஸ் பண்ணப்படும், லைக் STK, இல்லை நார்மலான ஐசி செக்ஷனாக இருக்கும். இன்டெகிரேட்டட் சர்க்யூட் செக்ஷனில் 2030, 2050, இல்லை 7294, 7293, அப்புறம் STK 4191, 4141, அப்புறம் 530, இந்த டைப்பில் பல வெரைட்டிஸ் இருக்குது. இது இல்லாமல் 7886 சம்திங், 3886 இந்த மாதிரி TDS சீரீஸில் நிறையா இருக்குது. அப்புறம் STK சீரீஸில் நிறையா டைப் ஆஃப் ஐசிஸ் இருக்குது. இதுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா டிரான்சிஸ்டர் இருக்கட்டும், மாஸ்ஃபெட்டாக இருக்கட்டும், கிளாஸ் டி போர்டாக இருக்கட்டும், கிளாஸ் டி, அப்புறம் கிளாஸ் ஹெச், இதெல்லாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைப் ஆஃப் கிளாஸுக்குமே ஒவ்வொரு விதமான ரிசல்ட் அவுட்புட் இருக்கும். ஸோ இது 2.1 மட்டும் இல்லை, இது 5.1க்கும் பொருந்தும். இப்போ நம்ம கையில் இருக்கிற செக்ஷனில் ஒவ்வொரு டைப்பில் பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இது STK மூலம் செய்யப்பட்ட ஒரு லோ பட்ஜெட் ஆம்ப்ளிஃபையர். இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு அதிகப்படியான ஒரு ரிசல்ட்டை நாங்கள் எதிர்பார்த்தோம். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம கஸ்டமர் அவருக்கு தேவை அவ்வளோ இருக்குது, பட் ஆனால் அவரால் கஸ்டமர் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்லாம் கேட்குறாங்கன்ற காரணத்தினால நம்மக்கிட்டையும் அவர்கிட்டையும் ஒரு சீரியஸான டாக் போச்சு. ஸோ அந்த டாக்கில் ஃபைனலைஸ் பண்ணி இந்த ஆம்ப்ளிஃபையர் செய்யப்பட்டிருக்கு. இதில் மேஜராக இந்த ஆம்ப்ளிஃபையர் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் வெறும் ஆடியோ பர்பஸ்க்காக காரணமே மட்டுமே தவிர வீடியோ பர்பஸ்க்காக கிடையாது. ஸோ இது ஆடியோவுக்கு மட்டும், அதாவது கடைகளில் பாட்டு போட்டு கொஞ்சம் கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், ஸோ கொஞ்சம் கலகலன்னு வச்சுக்கிறதுக்காகவும் கேட்டிருந்தார். ஸோ அந்த பர்பஸ்க்காக இந்த ஆம்ப்ளிஃபையர் மேக் பண்ணப்பட்டிருக்கு. மேலும் இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் எங்கெங்கே பயன்படுத்துவாங்கன்ற ஐடியாலஜி எனக்கு கொஞ்சம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். நல்லா வேலை பார்க்குற இடங்களாக இருக்கட்டும், ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி, பஸ்ஸில் ஆடியோ யூஸ் பண்ணுறோம்னா அதில் சரௌண்ட் சேனல் இருக்கும். அடிஷ்னலாக 2.12 மட்டும் யூஸ் பண்ணுற சில செக்ஷனும் இருக்கும். டாட்டா ஏசி, வேனு, இதை தறிப்பற்ற, அப்புறம் மில்ஸு, இதை தாண்டி பார்த்திங்கன்னா குடோன் வச்சு யூஸ் பண்ணுறவங்க, அப்புறம் அடிஷ்னலாக சொல்லணும் அப்படின்னா வீடுகளுக்கே எனக்கு மூவி பார்க்கறதுக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது, எனக்கு வாய்ஸ் பாட்டு மட்டும் கேட்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக இருக்குது. பிஸ்னஸ் பீப்புள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் மியூசிக்கை மட்டும் ஓட விட்டுட்டு சேனலை மொத்தமாக இருக்கிற ரூம் எல்லாத்துக்கும் போட்டிருப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைப்பில் நம்ம எதை சூஸ் பண்ண போகிறோம், அது நம்மளோட நீட், எவ்வளோ பட்ஜெட்டில் சூஸ் பண்ண போகிறோம், அதுதான் நம்ம நீட். ஸோ அந்த கான்செப்டில் சீரியஸான டிஸ்கஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த கஸ்டமருக்கு செஞ்சு முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆம்ப்ளிஃபையர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸ் கண்ட்ரோல், ட்ரபிள், பேஸு, சப் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் மாஸ்டர் கண்ட்ரோல் எப்பயும் போல நார்மலாக இருக்கும். ஒரே ஒரு சுவிட்ச் மூலியமாக USB அண்டு DVD இன்புட் இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். காரணம் DVD இன்புட்ன்றது இதுக்கு நெசசரி கிடையாது. இவங்க ஆடியோ பர்பஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இருக்கிற கடைகளுக்கு ஆடியோ பர்பஸ் மட்டும் போதும். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரை ரெஃபர் பண்ணியிருக்கோம். மிட்ரேஞ்ச் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், தப்பு கிடையாது, எந்த விதத்துலையும் தவறு இல்லை. நல்லா ஒரு 2 சேனல் வர மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு ஒரு கிராஸ் ஓவர் போட்டு பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இல்லை நார்மலான ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், தவறு இல்லை. கொஞ்சம் ஒரு 40 to 60 வாட்ஸ் இதுக்குள்ளே கூடிய ஸ்பீக்கர்ஸை மட்டும் லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 வாட்ஸ் 100 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கக்கூடியதை மட்டும் பண்ணிக்கோங்க. இதை மட்டும்தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்ப்ளிஃபையர் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் கொஞ்சம் பெஸ்ட்டான குவாலிட்டி ப்ளஸ் குவான்டிட்டி கொடுக்கக்கூடியது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆம்ப்ளிஃபையரில் STK ஏன் போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, STK சஜஷன் மட்டும் இல்லை, இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கின்ற காரணத்தினால இதை பண்ணியிருக்கோம். இதுவே கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிரான்சிஸ்டர் டைப் போகலாம், மாஸ்ஃபெட் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆடியோ கோடெக் பார்த்தீங்கன்னா வாய்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பாடல்களுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் எந்தெந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுன்றது நான் சொல்லியிருக்கேன். அடிஷ்னலாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல ஆசைப்பட்றேன் அதை பற்றி. என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆம்ப்ளிஃபையர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிசல்ட்டை நம்ம பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்களோட தேவை, ஏன்னா எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் ஆகணும் அப்படின்ற காரணத்தினால பெரும்பாலும் இந்த ஆம்ப்ளிஃபையரில் இருக்கக்கூடிய சில மேஜரான விஷயங்கள் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். ஒரு 24/24 ஒரு 5 ஆம்பியர் காயிலும்
அதுலேருந்து செகண்டரி டைப்பிங்கில் அடிஷ்னலாக 12012ஓட 1 ஆம்பியர் காயிலும் இருக்குது. இந்த 24024 வந்து மெயின் சப்ளை எஸ்டிகேக்கும் 12012 வந்து பேஸ் ட்ரபிள் போர்டு ப்ளஸ் சப் ப்ரீ போர்டுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம். அடிஷ்னலாக வந்து மெட்டல் டையோடு யூஸ் பண்ணக்கூடிய 2 கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ண பவர் சப்ளை யூனிட்டோட இதில் அட்டாச் ஆகிருக்கு. மேலும் இந்த எஸ்டிகே மோட் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு ஒரு எஸ்டிகே ஐசியும் சப்புக்கு மட்டும் ஒரு எஸ்டிகே ஐசியும் கொடுத்துருக்கு. தனித்தனியாக செப்பரேட்டான போர்டை வந்து உள்ள அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு ட்ரஸ்ட் என்னென்னா, ஓகே இது வந்து செப்பரேட்டாக ஒவ்வொரு இடத்துலையும் பெர்ஃபார்ம் பண்ண போகுது, அந்த ஒரு ஆப்ஷன் தான். மேலும் எப்பயும் போல் அஸ்யூஷுவல் வந்து ப்ளூடூத் வெர்ஷனாக இருக்கட்டும், பேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் கொடுக்கல. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்து ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் காஸ்ட் வைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஆனால் இந்த சப்ளை யூனிட்டுக்கு அது வந்து அதிகம் தான். சரி, அதை அவாய்ட் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த விஷயம் சொல்ல போனால் அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரி சப் யூஸ் பண்ணலாம். ஒரு 8 இன்ச் 10 இன்ச் ஓகே, 12 இன்ச்சுன்றது வந்து அது வந்து கொஞ்சம் அப்நார்மல் தான். பட் ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்து போடுறப்போ ஏதாவது உள்ள ஐசி அடியாக சான்சஸ் இருக்குது. பட் 8 இன்ச் 10 இன்ச்சே வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 100 வாட்ஸ் 4 ஓம்ஸில் ஒரு 100 வாட்ஸ் வந்து இருக்கக்கூடிய சப் நீங்கள் எது வேணால் பயன்படுத்திக்கலாம். ரிசல்ட் வைஸ் சூப்பராக இருக்கும், நல்லா ரிசல்ட் இருக்கும், தெளிவாக இருக்கும். குறிப்பாக வந்து பழைய பாடல்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி 2.1 ஆம்பிளிஃபையர். இப்போ புது பாடல்களை கேட்கும் போதும் பழைய பாடல்கள் கேட்குறதுக்கும் ஒரு சாம்பிள் சொல்லணும்னா இளையராஜா பாட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன்ஸாக இருக்கு ரேகா ரஹ்மான் சாங்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சாங்ஸ் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா தெளிவாக ஆடியோ இருக்கும், எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த ஐசி செக்ஷனில் இருந்து வரக்கூடிய எல்லா சிக்னலுமே வந்து புது பாடலுக்கு எந்த அளவுக்கு காம்பேக்ட் ஆகுதோ அதை விட ஒரு பங்கு சேர்த்து பழைய பாடலுக்கு ஆகும். ஈவன் நீங்களும் பழைய பாட்டு கேட்குற ரசிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 5.1 + 2.1 இந்த ரெண்டையும் வந்து நம்ம பிரித்து யூஸ் பண்ணுற காரணத்தினால ஆடியோவுக்கும் வீடியோவுக்கும் செப்பரேட்டான யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டிவி இருக்குது வீட்டில், எனக்கு வந்து ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் நான் ரெடி பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் 2.1 கேட்குறீங்கன்னா சூப்பர். இல்லை எனக்கு என்னால் முடியும் தனியாகவே ஒரு 2.1 செஞ்சு வச்சுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா செஞ்சால் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து டவர் செக்ஷன் காலம்லாம் யூஸ் பண்ணுவோம், கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா 2-வே வரும் 3-வே வரும். அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் கெயினாக கிடைக்கும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா டவர் செக்ஷன்லேயே வந்து ஒரு மிட்டு, ஒரு வூஃபரு, ஒரு ஹை ஃப்ரீக்வன்சிக்கான ட்வீட்ரு, இது 3 யூஸ் பண்ணாலே ரிசல்ட் வைஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா 3-வே கிராஸ் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா 3-வே அவுட்புட்டை கொடுக்குற காரணத்தினால நமக்கு ஓவராலாக அந்த சாங்கோட ஃபுல் ஆஃப் ரிசல்ட்டையும் கேட்க முடியும். அதான் விஷயம். மூவி பார்க்கும்போது கூட நீங்கள் 3-வே ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு தெரியும். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணி நேராக பார்த்து லைவாக பார்த்து அனுபவப்பட்டிருக்குன்ற ஒரு சின்ன ஒரு பிரதிபலிப்பு தான், தவறாக நினச்சிக்க வேணாம். ஓகே கேஸ், இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து ஒரு சின்ன ஆம்பிளிஃபையர்லேருந்து பெரிய ஆம்பிளிஃபையர் வரையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சப்வூஃபர் செய்கிறோம், ஊஃபர் செய்கிறோம், மைக் செட் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு நீடு இருக்குது, உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கும் சரி, அடிஷ்னலாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை மெயில் பண்ணலாம், மெயில் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிடுறீங்கன்னா ஃபாலோ பண்ணி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்ற விஷயம் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது அபிப்பிராயம் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி STK ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரப்போகுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது தமிழ். அது வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கட்டும். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்யூ ஸோ மச்.